நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்ப என் தலைவிதியை நான் அனுபவிச்சுக்கிறேன், நான் எதுக்கு கோயிலுக்கு போனா, எதுக்கு கடவுளை வணங்கணும்? கேள்வி வருது இல்லையா? எனக்கு புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, புருஷனை கொண்டாட்டிக்கு கூட சண்டை, கொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைங்க மதிக்கல, வீட்டில் பண கஷ்டம், வேலை நிரந்தரமா இல்லை, செய்யற தொழில் இல்லை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில பணம் நிற்கல, என்ன நோய் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நோய் குணமால, இதெல்லாம் நாம செய்த கருமான்னு சொல்றாங்க, நாம செஞ்ச பாவம்னு சொல்றாங்க. இது என்னன்னா, இது ஒரு தலையெழுத்து, இதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க. இது யாராலும் ஒரு தலையெழுத்தை மாற்ற முடியாது. நான் சொல்றது எல்லாம் விளங்குறாங்க அவங்களுக்கு. அப்ப என் தலையெழுத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன், என் தலைவிதி யாராலும் மாற்ற முடியாது. நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும் சாமி இல்லையா? அப்ப எதுக்கு கடவுள்? நான் பாட்டுக்கு என் பாட்டுக்கு இருந்துட்டு போறேன், என் தலையெழுத்தை நான் அனுபவிச்சுக்க போறேன். அப்ப ஏன் நான் கோயில்